மக்களாகிய நாம் நம்ம யூடியூப் சேனலுக்கு இந்த வார ப்ரோக்ராம்க்கு இன்வைட் பண்ணுறோம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற ஒரு மிஸ்டர் சூர்யா. சூர்யா பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ அவர் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சைடு இருந்து ரீசெண்டாக ஐஐடி கவுஹாத்தியில் பேச்சுலர் ஆஃப் டிசைன் ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்காரு. ஸோ நம்ம இன்னைக்கு ப்ரோக்ராம்ல அதை பற்றி சம்மந்தப்பட்ட கேள்வியில சூர்யாட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சூர்யா. வணக்கம். இந்த ப்ரோக்ராம்க்கு டைம் கொடுத்து வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஜஸ்ட் இன்ட்ரோ, சூர்யா வந்து என்னோட சொந்த மாமா பையன் தான். ஸோ அதனால கொஞ்சம் என்ன கொஸ்டின் வேணாலும் நான் கேட்க முடியும். ஸோ அந்த லிபர்ட்டி எடுத்துக்கிறேன். ஸோ சூர்யா, லைக் ஒரு குவிக் இன்ட்ரோ, நீங்கள் என்ன காலேஜ் ஸ்கூலிங், என்ன காலேஜ், எப்படி எங்கே படிச்சீங்க? ஸ்கூலிங் வந்து நான் இங்கே சென்னை எஸ்பிஓவில் எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் இங்கே தான் படித்தேன். ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் இங்கே தமிழ்நாடு கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருந்தேன். அதில் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணியிருந்தேன், ஆர்கிடெக்சரும் அப்ளை பண்ணியிருந்தேன். அதில் எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜியில் பிரிண்டிங் டெக்னாலஜி கிடச்சிது. அப்புறம் ஆர்கிடெக்சரும் அப்ளை பண்ணியிருந்தப்போ எனக்கு வந்து எஸ்ஏபி ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங்கில் ஆர்கிடெக்சர் கிடச்சிது. ஸோ ஆர்கிடெக்சர் 1 year படித்தேன். 1 year படிக்கும்போது யூசிஇன்ற எக்ஸாம் வந்து ஒரு எஜுகேஷனல் கவுன்சிலர் மூலியமா தெரிய வந்துச்சு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க. ஸோ அந்த யூசிஇட் எக்ஸாம் எழுதி ஐஐடி கவுஹாட்டியில் எனக்கு பேச்சுலர்ஸ் இன் டிசைன் கிடச்சிது. ஸோ இப்போ அது 4 years கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ எஸ்பிஐல நீங்க படிச்சது வந்து சிபிஎஸ்சி போர்டு. சிபிஎஸ். ஸோ ஸ்கூல் ஆஃப் பிளானிங்ன்றது அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி கேம்பஸ். அங்கதான் நீங்க ஃபர்ஸ்ட் ஆர்கிடெக்சர் காலேஜ். ஆர்கிடெக்சர். ஸோ ஆர்கிடெக்சர் படிச்சுட்டு என்ன ரீசன், லைக் வாட் மோட்டிவேட் யூ டு மூவ் ஆன் டு திஸ் பிடெஸ்? ஆப்வியஸ்லி ஐஐடின்ற அந்த டேக், பட் வேற என்ன ஸ்பெசிபிக் எனி ரீசன்ஸ் இருக்கா? ஆர்கிடெக்சருக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணது வந்து நாட்டான ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி எழுதினேன். ஸோ அந்த நாட்டா எழுதி இங்கே ஆர்கிடெக்சர் கிடைக்கும் போது இங்கே இருக்க ப்ரொஃபசர்ஸும் சில பேர் சொன்னாங்க அந்த யூசின்ற ஒரு எக்ஸாம் பற்றி. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க, நீ சப்போஸ் இங்கே ஆர்கிடெக்சர் படிக்கிறானா உனக்கு கிரியேட்டிவ் ஃபீல்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நீ யூசிலும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு. ஸோ நான் நாட்டாக்கு ப்ரிப்பேர் பண்ண ப்ரிப்பரேஷனோட தான், நான் யூசிக்கு தனியாக ப்ரிப்பேர்லாம் பண்ணல. ஸோ அப்போ யூசிட் எழுதி பார்த்தேன். அதில் வந்து இந்தியா ரேங்க் 28 வந்துச்சு. ஸோ அப்போ ஐஐடி குவாஹாட்டி கிடைக்கும்னு சொன்னாங்க. அந்த ரேங்க் வச்சே நம்ம பார்க்க முடியும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு 28th ரேங்க் ஜென்ரலில் ஐஐடி குவாஹாட்டி கிடைக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் நான் போய் ப்ரொஃபசர்ஸ்லாம் கேட்டேன், ஐஐடி குவாஹாட்டி மூவ் பண்ணிட்டா இல்லை, ஏன்னா எனக்கு ஆர்கிடெக்சர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஃபர்ஸ்ட் இயர்லேயே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் ப்ரொஃபசர்ஸ்லாம் சொன்னாங்க இல்லை ஐஐடி போ, பெட்டர் எக்ஸ்போஷர் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நானும் போனேன். இப்போ நாட்டான்றது வந்து ஆர்கிடெக்சர் போகணுன்றவங்களுக்குரிய ஒரு காமன் என்ட்ரன்ஸ் இல்லையா? நாட்டான்றது நீங்க கவுன்சிலிங் அப்ளை பண்ணாலும் இந்த நாட்டா ஸ்கோரோட சேர்த்து அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும், ஆர்கிடெக்சருக்கு மட்டும். ஸோ மற்ற இன்ஜினியரிங் டிகிரிஸ் தான் வந்து இப்போ இந்த சப்ஜெக்ட் மார்க்ஸ் மட்டும் வச்சு எடுக்கிறாங்க. ஆர்கிடெக்சர் போய் ஆகணும்னா யூ நீட் டு ஹேவ் அ நாட்டா ஸ்கோர். நாட்டால 100க்கு மேல ஸ்கோர் இருக்கிறது பெட்டர். நாட்டா ஃபார் ஆல் இந்தியன் இன்ஸ்டிடியூட், தமிழ்நாடுக்கு மட்டும் கிடையாது, அக்ராஸ் இந்தியா இல்லையா? அக்ராஸ் இந்தியா. ஸோ இந்த யூசிட்ன்றது நடத்துறது யார்? ஐஐடி தான் நடத்துறாங்களா இல்லை தனி போர்டு இருக்காது? அந்த ஜேஇ போர்டு அவங்க தான் நடத்துறாங்க. ஸோ ஓகே. ஸோ ஜேஇன்றது வந்து ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இட்ஸ் ஃபார் இன்ஜினியரிங் அண்ட் மற்ற அந்த டெக்னாலஜி ரிலேட்டட். அது நாட்டா ஐ மீன் யூசிட் வந்து இட்ஸ் ஒன்லி ஃபார் டிசைன், பேச்சுலர் ஆஃப் டிசைன். ஸோ இப்போ 11th and 12th, இப்போ ஏன்னா மெயினாக நம்ம இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதே வந்து இப்போ 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கிளாரிட்டி மேபி தெரிஞ்சிருக்கலாம், எஸ்பெஷலி சிபிஎஸ்சி போர்டில் இருக்கவங்களுக்கு. தெரியாதவங்களுக்கு மேபி இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன சப்ஜெக்ட், இப்போ சயின்ஸ், மேத் அந்த மாதிரி எது ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கா, இல்லை எனி ஒன் கேன் கோ ஃபார் யூசிட்? யூசிடுக்கு வந்து உங்களுக்கு சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கணும், சயின்ஸ் அந்த பேக்ரவுண்ட் இருக்கணும், அந்த பிபிசிஎம் அது இருக்கணும். காமர்ஸ்ல வந்து உங்களால போக முடியாது. ஸோ இது இருக்கணும். பயோ கூட தேவையில்லை, பட் இந்த சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கணும். ஓகே. ஸோ இது எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் யூசிடோடது? இப்போ நீங்க நாட்டாவும் யூசிடும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான், ரெண்டுமே கொஞ்சம் கிரியேட்டிவ் சைட்ல தான் இருக்கும். பட் யூசிடு நீங்க மட்டும் பர்டிகுலரா கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிராயிங் கொஸ்டின் இருக்கும், பெர்ஸ்பெக்டிவ் டிராயிங் கொஸ்டின் இருக்கும். அது பெர்ஸ்பெக்டிவ் டிராயிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கு நிறைய வேல்யூ. அப்புறம் வந்து உங்களுக்கு லேட்டரல் திங்கிங் மேக்ஸ் இருக்கும், அந்த மாதிரி கொஞ்சம் கிரியேட்டிவான மேக்ஸ் இருக்கும், ரொம்ப கால்குலேஷனா இருக்காது, ரொம்ப கிரியேட்டிவான மேக்ஸ் இருக்கும். அப்புறம் உங்களுக்கு வந்து வெறும் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸும் இருக்கும். இப்படிதான் இந்த 3 தான் இருக்கும் மொத்தம், லேட்டரல் திங்கிங் மேக்ஸ், ஆப்டிடியூடு, அப்புறம் வந்து டிராயிங் கொஸ்டின். இப்போ இதுக்கு ப்ரிப்பரேஷன், ஏன்னா இப்போ ஐஐடிஜி இந்த என்ட்ரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சிபிஎஸ்சி போர்டை பேஸ் பண்ணி மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும், மெயின் அண்ட் தென் அட்வான்ஸ். இப்போ யூசிடுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம சப்ஜெக்ட் படித்தா மட்டும் போதுமா, இல்லை தனி ப்ரிப்பரேஷன் தேவை? ஏன்னா அந்த ப்ரிஸ்கிரிப்டிவ் டிராயிங்லாம் சொல்கிறீங்க இல்லையா, இப்போ அதெல்லாம் எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்? இப்போ நான் யூசிடி ப்ரிப்பேர் பண்ணேன். நாட்டாக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நெட்லேயும் கிடைக்கும், அப்புறம் நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸும் போடலாம். இந்த ஆப்டிடியூட் கொஸ்டின் என்ன, லைக் சிம்பிளா சொல்ல போனா ஒரு ஸ்கொயருக்குள்ள நிறைய ஸ்கொயரா இருக்கு, இல்லை எத்தனை ஸ்கொயர்னு கண்டுபிடி, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ். பட் அதுலேயே கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும். ஸோ அது நீங்க நெட்லேயே உங்களுக்கு நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் உங்களால ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த பெர்ஸ்பெக்டிவ் டிராயிங்ன்றது நான் அப்போ நாட்டாக்காக தான் படித்தேன்.
பட் என் இயர்ல வந்து நாட்டால டிராயிங் கொஸ்டின் ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் நான் எப்படி பெர்ஸ்பெக்டிவ் டிராயிங் படிச்சேன், 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ், 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் எல்லாம் படிச்சேன். அப்புறம் நான் ஆர்கிடெக்சர் அந்த 1 இயர் இங்க அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கும்போது அங்கேயும் எங்களுக்கு கோர்ஸ்லயே இருந்துச்சு பெர்ஸ்பெக்டிவ் டிராயிங். ஸோ அதுல எனக்கு கொஞ்சம் ஐடியா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது பெட்டர். பெர்ஸ்பெக்டிவ் டிராயிங்ஸ்னா பேசிக்கலி என்னன்னா, அந்த கொஸ்டின் பேப்பர்ல என்ன இருக்கும்னா, ஒரு மெஸ்ல ஒரு கிச்சன்ல ஒருத்தர் வந்து ஒரு டேபிள் மேல நின்று பாக்குறாரு. அவர் பாக்குறது பார்த்தா ஒரு பொண்ணு அந்த பக்கமா ஓடுது, ஒரு எலி அந்த பொண்ணை துரத்துது, அங்க ஒரு பையன் பாக்ஸை கீழே போடுறான். இப்படி மொத்த சீனே அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அதை நீங்க ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல வரையணும். இப்படிதான் அந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது பெட்டர். இதுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸும் நெட்லயே இருக்கும். சப்போஸ் அவங்க ஏதாவது கோச்சிங் சென்டர் மாதிரி போறதா போலாம். நான் இங்க வந்து நாட்டாக்கு வந்து ட்ரையார்க் அப்படின்னு ஒரு கோச்சிங் சென்டர் போனேன். அதுவும் நெட்ல பார்த்து தான் போனேன். இந்த மாதிரி கோச்சிங் சென்டர் இருக்கான்னு தேடி அப்படிதான் போனேன். இப்ப பிடெஸ் எப்படி ஆஸ் கோர்ஸ் எப்படி அது என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ் இருக்கும்? பிடெஸ்ன்றது வந்து ஜெனரல் டிசைன் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. ப்ராடக்ட்ல இருந்து, விஷுவல் டிசைன்ல இருந்து, யூஐ யூஎக்ஸ் டிசைன்ல இருந்து, கொஞ்சோண்டு ஆட்டோமொபைல் டிசைன் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. கலந்ததா தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு செமஸ்டரும் இப்போ நான் ஒரு ஃபர்ஸ்ட் செமஸ்டர் உங்களுக்கு ஜென்ரலா இருக்கும். சும்மா பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் டிசைன் அந்த மாதிரி வெறும் பிரின்சிபல்ஸ் மட்டும், லாஸ் ரூல்ஸ் மட்டும் படிப்பீங்க. அடுத்து ஒரு செகண்ட் இயர் போகும்போது விஷுவல் டிசைன்ல ஒரு செமஸ்டர் இருக்கும். அடுத்து ஒரு செமஸ்டர் ஃபுல்லா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், யூசர் இன்டர்ஃபேஸ் அந்த இதுல இருக்கும். அடுத்த செமஸ்டர் ஃபுல்லா உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்ல கொஞ்சம் ஃபார்ம், ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு செமஸ்டரும் மாறிட்டே இருக்கும். அது கோர்ஸ்ல நீங்க இப்ப நீங்க அடுத்த கேள்வி வந்து நீங்க பர்டிகுலரா எந்த டொமைன் போவீங்கன்னு கேட்கலாம். அது வந்து இப்ப தேர்ட் இயர்ல ஒரு ப்ராஜெக்ட் எடுக்க வேண்டியது இருக்கும். ஃபோர்த் இயர்ல ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த 2 ப்ராஜெக்ட்டும் நீங்க ஏதாவது ப்ரொஃபசர் கீழே பண்ணணும். ஸோ அப்ப நீங்க ஓகே இந்த டொமைன் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இந்த ப்ரொஃபசர் கீழே பண்றேன், அந்த ப்ரொஃபசர்ட்ட போயிட்டு உங்க ஐடியா பிச் பண்ணலாம். சார் நான் இந்த ஐடியா இருக்கு, நான் இதுல வந்து ப்ராஜெக்ட் பண்ண ட்ரை பண்றேன். அவங்க அதுக்கு உங்களுக்கு கைடா மாறிடுவாங்க. ஸோ நீங்க அந்த தேர்ட் இயர்லயும் ஃபோர்த் இயர்லயும் என்ன ப்ராஜெக்ட் பண்றீங்களோ அதுதான் உங்களோட மெயின் ஸ்ட்ரீமா நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எனி டிசைன் சாஃப்ட்வேர் டிசைன்ஸ்க்கு இப்போ ப்ராடக்ட் பத்தி சொன்னீங்க. சாஃப்ட்வேர்ல ப்ராடக்ட் டிசைன் அந்த இதுக்கும் போய்க்கலாம். இல்ல ஆட்டோமொபைல். இப்போ நீங்க ஸ்பெசிஃபிக்கா என்ன சூஸ் பண்ணிருக்கீங்க? நான் தேர்ட் இயர்ல வந்து நான் விஷுவல் டிசைன் சூஸ் பண்ணிருந்தேன். விஷுவல் டிசைன்னா இந்த விஷுவல் ஐடென்டிட்டி, இந்த பிராண்டிங், இந்த லோகோ டிசைன் இந்த மாதிரி நான் ஒரு ஹோட்டல்ல வந்து அப்படியே இப்ப மதுரையில இருக்க ஒரு ஹோட்டல்ல சென்னையில ஓபன் பண்ணா அதுக்கு நம்ம எப்படி பிராண்டிங் பண்ணுவோம் அப்படின்றத நான் ப்ராஜெக்டா பண்ணேன். அது தேர்ட் இயர்ல பண்ணேன். ஃபோர்த் இயர்ல நான் மோர் இன்டு ஃபிலிம் டிசைன் கோர்சஸும் இருக்கும். ஸோ ஃபிலிம் டிசைன்ல 2 கோர்ஸ் இருந்தா அந்த ப்ரொஃபசர்ட்ட போயிட்டு நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்ககிட்ட போயிட்டு கதை நரேட் பண்ணி அந்த ஒரு பைப் லைன்லாம் அவங்களே டீச் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் பண்ணணும், இந்த மாதிரி அடுத்த ஸ்டெப் அப்படின்ட்டு. ஸோ நான் ஒரு படம் பண்ணேன். அதுதான் என் ஃபைனல் இயர் ப்ராஜெக்டா இருந்துச்சு. இப்போ இந்த பிராண்டிங் சொன்னதுனால அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக். இப்போ நான் ஒர்க் இன் பேங்க், எங்க பேங்க்குமே வந்து இந்த டிஸ்கஷன் ஒரு தடவை வந்தது. யூஎஸ் பேங்கா இருக்கு, இப்போ இந்தியன் மார்க்கெட்ல நம்மள பிராண்ட் பண்ணிக்கணும்னா இப்போ எங்களுக்கு பிராண்டிங்னா வந்து இப்போ நான் வெளியில பார்த்தேன்னா இப்போ சிட்டி பேங்க் லோகோ எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ அது மாதிரி என்னோட பேங்கோடது வந்து அந்த லோகோ இருக்கணும். அந்த அந்த இப்போ எங்களோட ஆஃபீஸ் டிஃப்ரெண்ட் சிட்டிஸ்ல இருக்குன்னா எல்லாரும் ஒரே மாதிரி ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் இதை தவிர பிராண்டிங்ல என்ன ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே இதுக்குள்ள வருமா இல்ல அது தனியா? அது இப்ப நான் அந்த ரெஸ்டாரண்ட் வச்சு நான் உங்களுக்கு இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப அந்த ரெஸ்டாரண்ட் வந்து மதுரையில இருக்கு. மதுரையில அதுக்கேத்த மாதிரி ஒரு கஸ்டமர் பேஸ்க்கு அதோட காம்படிட்டர்ஸ்க்கு ஏத்த மாதிரி அந்த கடையை வச்சிருப்பாங்க. சோ நான் அது சென்னைக்கு பண்ணும்போது இப்ப நான் அதை 2 செமஸ்டருக்கு பண்ணேன். 1 இயர்ல 2 செமஸ்டருக்கு பண்ணேன். ஒரு செமஸ்டர் ஃபுல்லா எனக்கு ரிசர்ச்சுக்கு தான் போச்சு. லைக் அந்த கடையோட ஃபுட் எல்லாம் எப்படி, அவங்க குக்கிங் ஸ்டைல்லாம் எப்படி, அவங்களோட காம்படிட்டர்ஸ் எப்படி, எந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வருவாங்க, சோ அவங்களோட சேல்ஸ் எப்படி, அவங்க எப்படி அவங்கள பொசிஷன் பண்ணிக்கணும்னு ட்ரை பண்றாங்க, இது எல்லாத்தையும் நான் அந்த அவர்கிட்ட கேட்டு, அந்த கடையில வர கஸ்டமர்ஸ் வந்து சொந்த ஊருன்றதுனால அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டு, சோ இந்த மாதிரி ஒரு ஃபுல் ரிசர்ச் பண்ணிட்டு இதுல இருந்து தான் டிசைன் ஸ்டார்ட் ஆகும். டிசைன்ன்றது சும்மா வரையறதுன்னு நினைப்பாங்க. பட் இந்த ஃபுல் ரிசர்ச் ப்ராசஸ்ல இருந்தா உங்களுக்கு டிசைன் அவுட்கம் வரும். சோ இந்த இதுல வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஓகே கஸ்டமர் வந்து இங்க இருந்து இங்க போனா குறையும். சோ அதை ஏத்தணும்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி எப்படி டிசைன் பண்ணணும்னு ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் நீங்க சால்வ் பண்ணும்போது தான் உங்களுக்கு புது டிசைன் வெளியே வரும். சோ அப்படிதான் பண்ணும். இப்ப சிட்டி பேங்க் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப முன்னாடி பாலா ஷேர்னு ஒருத்தவங்க யூஎஸ்ல இருந்து அவங்க டிசைன் பண்ணது அந்த லோகோவை. சோ அதை பண்ணும்போது அவங்களுக்கு கேஸ் ஸ்டடி நெட்லயே இருக்கும். நீங்க போய் படிச்சு பார்க்கலாம். அந்த மாதிரி இப்ப நான் அந்த ரெஸ்டாரண்ட்க்கு அங்க இருந்து சென்னை பண்ணும்போது நான் போய் ஒரு நிறைய ரெஸ்டாரண்ட்ஸோட கேஸ் ஸ்டடி பார்ப்பேன். சென்னையில மத்த காம்படிட்டர்ஸ்லாம் யார் இருக்காங்க, எந்த ஏரியால திறப்பாங்க, அந்த ஸ்பேஸ் எல்லாம் எப்படி இருக்கும். சோ இப்ப நான் லோகோ டிசைன் பண்ணிட்டேன். நீங்க சொன்ன மாதிரி லோகோ டிசைன் பண்ணிட்டோம். அதுக்கு வந்து ஒரு லோகோ டைப் பேரோ எழுதுற மாதிரி டிசைன் பண்ணிட்டோம். சோ அதை போஸ்டர்ல போடும்போது எப்படி இருக்கும், ஒரு பேனர்ல போடும்போது எப்படி இருக்கும், அவங்களுக்கு ஒரு பேட்ஜ் குடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மெனு கார்டுல எப்படி இருக்கும், அவங்களோட பேக் பண்ற பேக்கேஜிங்ல எப்படி இருக்கும், இதெல்லாமே நம்ம பார்க்கணும். இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நம்ம டிசைன் பண்ணுவோம். ஒரு டிசைன் பண்ணிட்டு இதுல போய் ஃபிட் இன் பண்ணக்கூடாது. இது எல்லாத்தையும் சேர்த்து அது எப்படி அப்ளை பண்ண முடியும்னு பார்த்து தான் நம்ம அதை டிசைன் பண்ணணும். சோ அப்படி நீங்க பார்க்கும்போது அடுத்து வந்து உங்களுக்கு மார்க்கெட்டிங் கேம்பெயின் பண்றோம். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல இந்தியாக்கு எப்படி நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்ட்டு. சோ இப்ப மார்க்கெட்டிங் கேம்பெயின் பண்றோம். சோ இந்த டிசைனை வச்சு நம்ம ஒரு கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி எப்படி கிரியேட் பண்ண முடியும் அதெல்லாமும் அந்த டாக்குமெண்ட்ல நாங்க போடுவோம். இதுதான் நாங்க டிசைன் பண்ணிருக்கோம். இதுல இருந்து உங்களுக்கு இந்த மாதிரிலாம் வந்து ஃபியூச்சர் ஸ்கோப் இருக்கு அப்படின்னு நாங்க அந்த டிசைன்லயே போட்டிருக்கோம். இந்த கோர்ஸ்க்கு வந்து இப்ப ஐஐடியோட எல்லாருக்கும் அந்த ஐஐடி அம்பிஷன் அது ஒன் ஆஃப் த ரீசன் வந்து ஜாப் ப்ராஸ்பெக்ட்ஸ், அந்த பிளேஸ்மெண்ட்ஸ் என்ன மாதிரி கம்பெனி. இப்போ பிடெஸ்ன்ற கோர்ஸுக்கு எப்படி என்ன மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ், என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் பிடெஸ்க்கு வந்துட்டு இப்ப அது இந்தியால வேற வேற ஐஐடில பிஐடிலயும் இருக்கு டிசைன் கோர்ஸ். பட் நான் ஐஐடிஸ் மட்டும் சொல்றேன். இப்ப ஐஐடி பாம்பே நீங்க எடுத்தீங்கன்னா நான் பண்ண விஷுவல் டிசைன் பிளேஸ்மெண்ட் அதிகமா இருக்கும். ஐஐடி குவஹாட்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த யூஐ யூஎக்ஸ்ன்ற அந்த ஃபீல்டோட அதிகமா இருக்கும். அது ஒரு ட்ரெண்டா மாறி இருக்கும் இந்த மாதிரி காலேஜுக்கு. ஸோ ஐஐடி டெல்லிக்கு எனக்கு கரெக்டா தெரியல.
பட் இந்த மாதிரி ஸோ பட் பிளேஸ்மெண்ட்ன்றது வந்து இப்போ இன்ஜினியரிங்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஆரம்பிச்சு கீழே வந்து பயோ சயின்ஸ், கெமிக்கல் இன்ஜினியரிங் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கும் டிசைனுக்கும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பிளேஸ்மெண்ட்ஸ் ஐஐடி குவாஹாட்டில இருந்துச்சு நான் பார்த்த வரைக்கும். ஸோ உங்களுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸே கிடைக்கும். மெயினா என் காலேஜ்ல யூஐ யூஎக்ஸ்க்கு தான் கம்பெனிஸ் வந்துச்சு. ஸோ நான் பிளேஸ்மெண்ட்ஸ் உட்காரல, நான் வந்து மாஸ்டர்ஸ் ட்ரை பண்ணேன். ஸோ நான் பிளேஸ்மெண்ட்ஸ்ல உட்காரல. பட் பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா இருக்கும், டிசைன் நல்லா இருக்கும் பிளேஸ்மெண்ட். ஸோ மாஸ்டர்ஸ்ன்றப்ப இப்போ இந்தியாலேயே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா இல்லை அப்ராட் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்ல ஏற்கனவே இதுக்குரிய ரொம்ப தெரிஞ்ச ஃபேமஸான கோர்சஸ் எதுவும் இருக்கு? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்ஜினியரிங் எடுத்தோம்னா வந்து ஆப்வியஸ்லா யூஎஸ்ல எம்எஸ் பண்ண போவாங்க. எம்எஸ்லயே அந்த டாப் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. இப்போ பிரின்ஸ்டன், ஸ்டான்ஃபோர்டு இந்த மாதிரி வரிசையா லிஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பிடெஸ்க்னு எதுவும் கிராஜுவேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன காலேஜஸ் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ நான் மாஸ்டர்ஸ் அப்ளை பண்ணும்போது நான் பண்ண ரிசர்ச்ல இருந்து நான் உங்களுக்கு சொல்றேன். அதுல வந்து இப்போ நீங்க இந்தியாலன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ ஐஐடி குவாஹாட்டிலையும் எம்டெஸ் இருக்கு, ஐஐடி டெல்லியில இருக்கு, ஐஐடி பாம்பேல இருக்கு, எல்லா ஐஐடிஸ்லயும் எம்டெஸ் இருக்கு. எக்ஸ்ட்ரா ஐஐடி ரூர்க்கிலையும் எம்டெஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டா தெரியல. பட் எம்டெஸ்ன்னு ஒன்று இருக்கு, அது உங்களுக்கு மாஸ்டர்ஸ். இல்லைன்னா உங்களுக்கு டிசைன் ஸ்பெசிபிக் காலேஜும் இருக்கு இந்தியாவில். என்ஐடி இருக்கு, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன். அதுலயும் நீங்க வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன்ல வந்து பேச்சுலர்ஸும் இருக்கு, மாஸ்டர்ஸும் இருக்கு. ஸோ மோஸ்ட்லி என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் அவங்க அனிமேஷன் ஃபீல்ட் சூஸ் பண்ணாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு ஒரு பையன் ஐஐடி பாம்பேல அனிமேஷன் போறான், இன்னொரு பையன் வந்து என்ஐடி அகமதாபாத்ல அனிமேஷன் போறான். ஸோ அதை அவங்க மாஸ்டர்ஸா பண்றாங்க. நான் அப்ளை பண்ணது நான் வந்து இந்தியாவில் அப்ளை பண்ணல, நான் ஃபாரின்ல மட்டும் அப்ளை பண்ணிருந்தேன். நான் வந்து கொலம்பியால எம்எஃப்ஏ மாஸ்டர்ஸ் இன் ஃபிலிம், அதுல மாஸ்டர்ஸ் இன் ஃபைன் ஆர்ட்ஸ் இன் ஃபிலிம்ல அப்ளை பண்ணிருந்தேன். அதுவும் உங்களுக்கு ஒரு டிசைன்ல இப்போ நான் ஃபிலிம் டிசைன் பண்ணதுனால அதுவும் எனக்கு ஒரு மாதிரி ஒரு மாஸ்டர் ஸ்கோப் தான். மற்றபடி நீங்க வெறும் இந்த விஷுவல் டிசைன், இந்த கிராஃபிக் டிசைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏல்ஸ்ல இருக்கு, உங்களுக்கு ஏல்ஸ் தெரிஞ்சிருக்கும், ஏல்ஸ்ல இருக்கு, கொலம்பியாலையும் இருக்கு, பிரின்ஸ்டன்லயும் ஒரு கோர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா இருக்கும், எல்லாத்துலயும் இருக்காது. அப்புறம் யூரோப்லயும் உங்களுக்கு இந்த கிராஃபிக் டிசைனுக்கு வந்து ராயல் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ், அதுல வேர்ல்ட்லயே அதான் நம்பர் 1. ஸோ அது மாதிரி ஃபாரின்லயும் இருக்கு. பட் இந்தியாலேயே என்ஐடி இருக்கு, ஐஐடிஸ் இருக்கு. இதுதான் மெயினா சொல்லுவாங்க. ஸோ இப்போ போஸ்ட் கிராஜுவேஷன் அப்ளை பண்றதுக்கு வந்து என்ன மாதிரி ஸ்கோர், அதுக்கு எது எக்ஸாம்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எழுதணுமா இல்லை எப்படி? அது இந்தியாவில் பண்றதுக்கு வேற மாதிரி, ஃபாரின்ல பண்றதுக்கு வேற மாதிரி. இந்தியாவில் பண்றதுக்கு உங்களுக்கு ப்ராப்பர் எக்ஸாம்ஸ் இருக்கு. இப்போ யூசீடுன்னு பேச்சுலர்ஸ்க்கு எழுதுற மாதிரி சீடுன்னு சிஇஇடின்னு வந்து மாஸ்டர்ஸ்க்கு எழுதணும், அது ஐஐடிஸ்க்கு. என்ஐடிக்கு அவன் செப்பரேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அவன் இன்டர்வியூ, அந்த மாதிரி தனி ப்ராசஸ் இருக்கும். அது நான் இந்தியாவில் நான் பண்ணல, ஸோ எனக்கு அவ்வளோ கிளாரிட்டியா இல்லை. பட் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் இருக்கு. ஃபாரின்ல அப்ளை பண்றதுக்கு நீங்க அந்த அவங்க வெப்சைட்டுக்கே போயிட்டு எப்போ அவங்களுக்கு ஓப்பனிங் இருக்குன்னு பார்த்துட்டு ஒவ்வொரு காலேஜுக்கு ஒவ்வொரு ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கும், அதை நீங்க ஃபுல்லா படிக்கணும், என்னெல்லாம் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குன்னு. ஒரு காலேஜ்ல எஸ்ஓபி, பர்சனல் ஸ்டேட்மெண்ட், இது மாதிரி நிறைய எழுத சொல்லுவான். இப்போ நான் எம்எஃப்ஏ இன் ஃபிலிம் அப்ளை பண்ணதுனால இந்த ஸ்கிரிப்டை சப்மிட் பண்ண சொன்னா, என்னோட பழைய ஒர்க் சப்மிட் பண்ண சொன்னா. பட் நீங்க மாஸ்டர்ஸ்னு ஒரு டிசைனை தாண்டி போறீங்கனாலே உங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கணும். இந்த 4 வருஷத்துல நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க, எல்லாம் எக்ஸ்ட்ரா ப்ராஜெக்ட்ஸோ நீங்க எக்ஸ்டர்னல் ப்ராஜெக்ட்ஸ் என்ன எடுத்து போறீங்க, உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கணும். அதையும் நீங்க சப்மிட் பண்ணி அவனுக்கு அது பிடிச்சிருந்தா உங்களுக்கு மாஸ்டர்ஸ்க்கு எடுப்போம். நிறைய ரொம்ப யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. லாஸ்டா என்ட்ரி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின். எங்க போனாலுமே வந்து இந்த ஏஐயோட இம்பாக்ட் தான். நான் என்னோட ஜாப் நேச்சர்லயுமே, எஸ்பெஷலி ஐடி கம்பெனி எல்லாத்துலயுமே ஏஐ தான் இனிமே ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்க போது, அது சொல்லணும். ஸோ இப்போ நீங்க டிசைன் சொல்றதுனால இப்போ ஏஐ வந்து இட் கேன் டூ எனி கைண்ட் ஆஃப் டிசைன், நம்ம ஐடியாஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் மட்டும் கொடுத்தோம்னா. ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் முடிச்சு வரவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா இல்லை த்ரெட்டா இருக்குமா? இப்ப நான் வந்து கரெக்டா செகண்ட் இயர்ல கொஞ்சம் தாண்டும் போது தான் இந்த ஏஐலாம் இன்ட்ரடியூஸ் ஆகி வந்து சாட்ஜிபிடியால இன்ட்ரடியூஸ் ஆகி வந்து இப்ப நிறைய எக்கச்சக்கமா வந்துருச்சு, கிளவுட் நிறைய வந்துச்சு. ஸோ ஏஐனால உங்களுக்கு ஜாப் குறையுதான்னு கேட்டா குறையுதுதான். பட் அது இன்னொரு சைடு என்னன்னா, இப்ப நீங்க உங்களுக்கு பேசிக் ஒர்க்ஸ், இப்ப வந்து ரொம்ப லோ லெவல் ஒர்க்ஸ் இருக்கும், ரொம்ப ஹை லெவல் ஒர்க்ஸ் இருக்கும், இந்த மீடியம் ஒர்க்ஸ் இருக்கும். மீடியம் ஒர்க்ஸ் எல்லாம் பேசிக்கலி ரிமூவ் ஆகுது. சும்மா ஒரு கட் அவுட் பண்ணி லைக் ஒரு போஸ்டர் பண்றது, சும்மா ஒரு ரொம்ப பேசிக்கா ஒரு வெப்சைட்டோட லேண்டிங் பேஜ் பண்றது, அதை டிசைன் பண்றது, இதெல்லாம் இப்ப கிளாடே பண்ணிருது. ஸோ அந்த ஜாப்ஸ் எல்லாம் போயிட்டு தான் இருக்கு. பட் ஏஐயால இன்னமும் என்ன பண்ண முடியலன்னா, ஒரு இப்ப நான் சொன்னல இந்த ரிசர்ச் ப்ராசஸ் நம்ம கம்பெனிக்கு ஏத்த மாதிரி அதை ஏஐயால இன்னும் பண்ண முடியல. அப்புறம் ஒரு இப்ப நீங்க வெப்சைட்டே ஒரு மல்டிபிள் பேஜுக்கு பண்றீங்க, ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸான இன்ஃபர்மேஷன் டேட்டாலாம் இருக்கு அப்படின்னா அதை இன்னும் எஃபிஷியன்ட்டா ஏஐக்கு பண்ண தெரியல. ஏஐயால ஒரு லேண்டிங் பேஜ் பண்ண முடியும். ஸோ நீங்க யூஐ யூஎக்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த யூஐக்கு வந்துட்டு ஏஐயால ஜஸ்ட் லேண்டிங் பேஜ் நல்லா பண்ண முடியுது. பட் அதுவே காம்ப்ளெக்ஸான வெப்சைட் அதால பண்ண முடியல. அந்த மாதிரி இப்போ பிராண்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் ஒரு ஹியூமனால தான் பண்ண முடியும். ஸோ வந்துட்டு யாரெல்லாம் ஏஐ இன்கார்பரேட் பண்ணி அவங்க ஒர்க் ஃப்ளோ ஸ்பீடப் பண்றாங்களோ அவங்களுக்கு ஜாப் கிடைக்குது. இப்ப நான் ஜாப் அப்ளை பண்றேன். ஜாப் அப்ளை பண்ணும்போது இப்ப நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு கிராஃபிக் டிசைனர் போட்டா கிராஃபிக் டிசைனர் அண்ட் ஏஐ ஆர்டிஸ்ட் அப்படின்னு தான் ஜாப் ரோலே மாறிட்டு இருக்கு. ஸோ ஏஐ இன்கார்பரேட் பண்றது பெட்டர். ஸோ ஏஐ த்ரெட்டா எடுத்துக்காம வந்து நமக்கு ஒரு சப்போர்ட்டிங் டூலா எடுத்துக்கிட்டா நமக்கு நல்லது இல்லையா? ஆமா, அது கத்துக்கிறது பெட்டர். தேங்க்யூ சூர்யா, ரொம்ப டீடைல்டா நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. எனக்குமே வந்து ரொம்ப ஒரு ஹை லெவல்ல தான் இருந்தது, நிறைய இன்சைட்ஸ், எஸ்பெஷலி அந்த ஃபாரின் இல்ல இப்போதைக்கு இவ்வளவுதான். நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணதும் எதுவும் வருது, ஒருவேளை யாருக்காவது ஸ்பெசிஃபிக்கா கொஸ்டின் வருதுன்னா மேபி உங்களை கூட டைரக்டா கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச் உங்க டைம் கொடுத்தது. தேங்க்ஸ் அலாட்.